இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைவ். நம்ம பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனலுடைய முதல் லைவ் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த லைவ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய கண்டென்ட் வந்து சேகரித்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில கண்டென்ட் மட்டும்தான் இந்த டைமுக்கு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இப்போ இருக்கிற விஷயங்கள் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லைவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நம்ம என்ன பேச வரோம்னு உங்களுக்கு புரிய வரும். கல்கி திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கான்செப்ட் அப்படின்னு நச்சுன்னு பொறுத்துது. அப்போ தேட்டரில் ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்பொழுது ஏதோ என்னடா படமே முழுசாக முடியலையே, என்னடா இது முழுசாக முடியாமல் ஒரு சாதாரண ஒரு பாதி படமாக இருக்குது, எப்படி அது வந்து அது எப்படி நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அமேசானில் பார்க்கும்பொழுது ஓ சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து அந்த படத்தை எடுக்க போகிறாங்க. திரும்பியும் ஒரு சில ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா 1000 கோடி பட்ஜெட் கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவைசிங் பண்ணி 2028 அந்த படம் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எப்படின்னு எனக்கு தெரியல. கமல்ஹாசன் சார்லாம் அப்போ எந்த டைமில் எப்படி இருப்பாருன்னு அவருக்கும் தெரியாது. பிகாஸ் அவரும் நிறைய படங்கள்லாம் அடுத்தடுத்து சைன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதுவும் எப்படியெல்லாம் இதாகவும் போகுதுன்னு தெரில. பட் ஹோப் நம்ம வந்து கல்கி 2 வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பயங்கரமான திரைப்படமாக வந்துச்சு கல்கி. அப்புறம் ராயன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்போ நான் அது சொல்கிறேன், அதுவும் நல்ல ஒரு செமையான இது. மீம் டெம்ப்ளேட் நிறையா அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. செல்வராகவன் சாரை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. செல்வராகவனை நீங்கள் இப்படி பயன்படுத்துறீங்களே தனுஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டாங்க. பட் ஆஸ்காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்ஸ் அகாடமியில் வந்து லைப்ரரியில் ஆட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அது ஒன்று. அப்புறம் வேறு என்னென்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே இதாகிட்டு இருந்துச்சு. இப்போ டக்குன்னு பார்த்தா வாழை அந்த திரைப்படமாக இருக்கட்டும், கொட்டுக்காளி. நம்ம கொட்டுக்காளி படத்தை பற்றி லைட்டாக பேசும்போது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் சின்ன டைலாக் கிளாஷ் ஒன்று இருந்ததை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அந்த கான்டெக்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் அடிஷ்னலி அந்த கொட்டுக்காளி திரைப்படம் வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களும் அந்த படத்துக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஒரு நெகட்டிவான விமர்சனத்தை வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து கொஞ்சம் வச்சாங்க. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து வச்ச அந்த சீன்லாம் இன்கன்வீனியன்ஸாக இருக்குது, அதுக்கு எதுக்கு நம்ம படத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம் வந்துச்சு. அண்ட் வந்து வாழை வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்ன வரைக்கும் அந்த திரைப்படத்தை போய் பார்க்கல. ஆனால் ஓடிடியில் வரப்போ அதை பார்த்து ஆளாக ரிவ்யூ பண்ணுறது நானாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சபதம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மாரி செல்வராஜ் அவர்களுடைய திரைப்படத்திலேயே அவர் எடுத்த 3 படமுமே பெஸ்ட்டு. ஓகேங்களா, 3மே இப்போ 4ஆவதாக இருக்க வாழை பெஸ்ட்டு. அதை நம்ம வந்து படம் பார்த்துட்டு சொல்லுவோம். பட் பெஸ்ட்டாக அந்த 3 படம் பரியரும் பெருமாள் என்னுடைய ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட், லவ் கம் ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம். ஓகேங்களா, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். என்னுடைய இளம் வயதிலேயே ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம். ஒரு 17 வயசு 19 வயசு பையனுக்கு, அதாவது 17 வயசு இருக்கிறப்ப அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் அந்த படத்தை பார்க்குற வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடச்சிச்சுன்னா 19 வயசில். ஓகேங்களா, ஓடிடியில் அமேசான் பிரைமில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். 19 வயசில் தான் நான் அந்த படத்தை லாக்டவுன் டைமில் தான் உட்காந்து பார்க்குறேன். அப்படியே விஜய் சூப்பர்லேயும் அந்த படம் ஓடுனுச்சு. அது உண்மையவே வேற லெவலில் உள்ள படம். திரைப்படம், செம்மையான திரைப்படம். அந்த திரைப்படத்தை பற்றி பேசணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக அவ்வளோ விஷயங்களை இது பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வக்கீலுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிற பையனுக்கு நடக்கிற சில விஷயங்கள், அதில் ஜாதியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவருடைய ஜாதி சார்ந்த கதையாக தான் அவர் எடுப்பார் மாரி செல்வராஜ் பொறுத்தவரையில். பட் அவரோட வழியை தான் அந்த படத்தில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி வேற எவ்வளோ இன்னொரு ஜாதியை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தினால எல்லாம் அவர் இது பண்ணல. தன்னுடைய ஜாதியில் இருக்கிற சில வழியை அந்த இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, அதில் இருக்கிற சில துயரங்கள், துன்பங்கள், அதில் இருக்கிற வாழ்வியல், அந்த வாழ்வியல் முறையில் இருக்கிற மனிதர்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெறும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வெளிப்படுத்துறாரு. மற்றபடி அதில் வந்து ஒரு ராங்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அது மட்டுமா அப்படின்னா எஸ், அது மட்டுமே இல்லை.
அதுக்கடுத்து கர்ணன் திரைப்படம் தனுஷ் அவர்களுடைய இணைஞ்சு மகாபாரத ஸ்டோரியை ரீரைட் பண்ணி அதில் பொடியங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கலான ஒரு மகாபாரதத்தையே ரீரைட் பண்ணி ஸ்க்ரீன் பிளேயில் மிரட்டி விட்டுருப்பாப்புல மாரி செல்வராஜ் சார். அது வந்து த ஃபைனஸ்ட் மூவி ஆர்ட் ஃபிலிம். ஓகேங்களா? இப்போ காந்தாரான்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த படத்தை வந்து ஒரு கல்ச்சரை பேஸ் பண்ணி வந்த திரைப்படம். அதுவும் ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் த ஓஜி ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒன்று கணக்கெடுத்தா எனக்கு தெரிஞ்சு கர்ணனை தூக்கி மேலே வைக்கலாம். மகாபாரதத்தையே ரீரைட் பண்ணியிருக்காங்க அப்பே. இப்போ கல்கி படம் எப்படி ரீரைட் பண்ணியிருக்காங்களோ அதை அப்பயே கர்ணன் திரைப்படத்தில் பண்ணிட்டாங்க. அது மாரி செல்வராஜ் அவர்களுடைய அந்த எக்ஸ்ட்ராடினரியான ஸ்க்ரீன் பிளேக்கெலாம் நான்லாம் பயங்கர ஃபேனு. சந்தோஷ் நாராயணன் மிரட்டி விட்டுருப்பாப்புல, மியூசிக்கில் மிரட்டி விட்டுருப்பாப்புல. பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங் வந்திருக்கட்டும், இது நம்ம பரியரும் பெருமாள்லேயும் சரி கர்ணன்லேயும் சரி சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தரமாக செஞ்சுருப்பாப்புல. அப்படியே நம்ம பெரிய பாய் கையில் மாமன்னனை கொடுத்து நம்ம வைகை புயல் வடிவேலை வச்சு மாமன்னனுங்கிற கதாபாத்திரம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகராக இருந்தப்ப நடித்த லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பொலிட்டிக்கலில் இறங்கிட்டார். இப்போ அமைச்சர் ஆகிட்டார், விளையாட்டுத்துறை அமைச்சர். ஸோ அவருடைய பணியை நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அந்த மாமன்னன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அது இதை நம்ம சொன்னோன்னா பிரச்சனை ஆகிடும். என்னடா அது, என்னப்பா என்ன நீல சட்டையை போட்டு நீளத்துக்கே எதிர்த்தா பேசுறியப்பா அப்படின்லாம் வந்துடுவாங்க. பட் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒப்பீனியனை சொல்கிறேன். உங்களுடைய வாதத்தையும் உங்களோட வழியையும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எதிரில் இருக்கிற வாதங்கள் குரலையும் நீங்கள் ஒளிபரப்பி அதுக்கப்புறம் அதோட வாதங்களை நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ பரியரும் பெருமாளில் நீங்கள் செஞ்சீங்க. மாரிமுத்து சார் வந்து சில விஷயங்கள் பேசுனாங்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு டைப்பாக பேசுனாங்க. அதுக்கு வந்து கதிர் அவர்கள் வந்து பரியாக பதில் சொல்லுவார் லாஸ்ட்டு சீனில். அதெல்லாம் நல்லா கன்வின்சிங்காக இருக்கல. அதை ஏன் நீங்கள் மாமன்னில் செய்ய மறந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இதாக இருந்துச்சு. விஜயகுமார் சாரோட வாய்ஸ் வந்தீங்க அதில் மியூட் பண்ணீங்க. அந்த ஃபகத் ஃபாசிலோட ஒய்ஃபாக வர்ற கேரக்டர், அவங்க ஆக்சுவலாக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமாம், அவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஐ மீன் ஷீஸ் நேம் இஸ் கிருத்திகா, ரைட்? எஸ், அந்த ஒரு ஆக்ட்ரஸோட நேம். அவங்க கூட லவ் டுடேல பிரதீப் ரங்கநாதனுடைய அக்காவாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வாய்ஸையும் மியூட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி படத்தில் சில டைலாக்ஸ் எல்லாம் மியூட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் உங்கள் வழியை மட்டுமே எடுத்து சொல்லணுங்கிற மாதிரியே நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு போனது கொஞ்சம் எனக்கு இன்கன்வீனியன்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வடிவேல் சாரை நீங்கள் வேற ஒரு ஷேடில் காமிச்ச விதத்தினாலேயே அந்த படத்தை வந்து நான் நிறைய தடவை உட்காந்து பார்த்தேன். ஃபகத் ஃபாசில் அவர் வில்லனிசமில் மிரட்டி விட்டுருப்பார். அதுதான் நான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். ஆனால் நிஜத்துலேயே அப்படியும் மனுஷங்க இருக்காங்க. நிஜத்தில் எந்த மனுஷனும் வில்லனும் கிடையாது, எந்த மனுஷனும் ஹீரோவும் கிடையாது. எல்லாருமே காமன் மேன். அப்படி தான், அந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த படத்தில் அந்த மாதிரி காமிச்ச விதத்துலேயே எனக்கு கொஞ்சம் மாமன்னன் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் எனக்கு அந்த மிக்ஸ்டு ஒப்பீனியன். தட்ஸ் நாட் அ பேட் ஃபிலிம். ஆனால் ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் வந்து அந்த மாமன்னன் திரைப்படம் கொடுத்துருந்துச்சு. அதனாலே அந்த படத்தை மொக்கன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் சூப்பர்னு சொல்ல மாட்டேன். ஒரு லிபரலாக ஓகே, இந்த படம் வந்து சும்மா ஒரு ஒன் டைம் சும்மா பொழுதுபோக்குக்கு பார்க்குறவங்களுக்கு அது பொழுதுபோக்காக தெரியும். பட் வந்து இந்த ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருக்கிறவங்க, இந்த சில சாணக்கியமாக பார்க்கணும், இல்லை கொஞ்சம் விறுவிறுப்பான படமாக பார்க்கணும் அப்படிங்கிறப்ப மாமன்னன் திரைப்படத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப ஹைப்பராக டென்ஷன் ஆகி என்னடா படம் எடுத்து வச்சிருக்க அப்படின்லாம் போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெண்டு தரப்புலையுமே வந்து ரெண்டு தரப்புல, அதாவது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் மூவியாக மாறிடுச்சு அந்த மாமன்னன்கிற திரைப்படம். ஆனால் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி வாழை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு கதையை ஆர்ட் ஃபார்மாக கொண்டு வந்து அதை ரொம்ப கன்வின்சிங்காக, அது வரைக்கும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இருந்து ஓடிடியில் இருந்ததை முதல் முறையாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக மாறி அவங்க தேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் வந்து இருக்கிற நிறைய டேரக்டர்ஸ் வந்து பாராட்டி தள்ளிட்டாங்க. அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேரக்டர் பாலாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அழுதுட்டாரு, சூரியெல்லாம் முத்தம் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. நானா இன்னும் அந்த படம் பார்க்கல. காரணம் என்னன்னா, அந்த திரைப்படம் எங்கள் ஊரில் திரையரங்கில் வெளியாகலை. தங்கலான் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ இதானுச்சு. ஓகேங்களா? தங்கலான் திரைப்படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேட்டரில் போட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம்
அப்புறம் அந்த திரைப்படத்தை இப்போ போட்டிருக்காங்க. அந்தகன் வந்து பிரசாந்த் சாருடைய கம்பேக் மூவியா அமைஞ்சிருச்சு. சிம்ரன் அவர்கள் வந்து நெகட்டிவ் ரோல் வந்து பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. பிரியா ஆனந்த் வந்து ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படமும் நல்ல அருமையான திரைப்படம்னு சொல்றாங்க. ஓடிடியில் வர்றப்ப கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம டைசெக்ட் பண்ணி டீகோட் பண்ணி ஒரு வீடியோ விடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் நம்ம சினிமாவில் பார்த்த ரிவ்யூஸ். ஆக்சுவலாக நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஓடிடியை பார்த்துட்டு ஒரு ஓடிடியில் வர்றப்ப நிறைய டெம்ப்ளேட் கிரியேட் ஆகும். மீம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட் ஆகும். பட் அந்த ஒரு விஷயம் வரும்பொழுது நம்ம அந்த கண்டென்ட்டை நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? உங்கள் ஸ்டைலில் நம்ம ஜென்ரலாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறப்ப பேசு, அப்போ தான் உனக்கு ஹிட் ஆகும். நீ என்றைக்கோ ஒரு தடவை பேசிவிட்டு திடீர்னு அந்த வீடியோ வந்து சுற்றி வர்றப்ப அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஸ்லீப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹிட் ஆகி நிறைய பேர் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் அதோடைய தாக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த தாக்கம் வரவே வராது. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நன்றி, வணக்கம்.